இன்னைக்கு என்னோட மார்னிங் எப்படி போச்சுன்றத ஒரு குட்டி மினி vlog-ஆ பார்க்கலாம். இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால நான் மார்னிங் லேட்டாக தான் எழுந்தேன். 10:30 ஆயிடுச்சு. நேற்று எங்கள் அப்பா அம்மாலாம் வெளியே போயிட்டாங்களா, அதனால நான் மட்டும்தான் இருந்தேன். 2 தோசை மட்டும் சுட்டு சாப்பிட்டுட்டு சரி வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். வீட்டில் அம்மா அக்காலாம் இருக்கும்போது எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கே தோணாதுங்க. நான் மட்டும் தனியாக இருக்கேன்னா ஏதாவது ஒரு சாங் போட்டுருவேன் யூடியூப்ல, போட்டுட்டு நான் பாட்டு க்ளீன் பண்ணிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டிவி ஸ்டாண்ட் தாங்க க்ளீன் பண்ண போகிறேன். ரொம்ப கிளம்ஸியாக இருந்துச்சுங்க. ஊருக்கு போயிட்டு வந்தேன்ல, அது எல்லாமே அப்படி போட்டு வச்சிருந்தேன். டிவி ஸ்டாண்டும் தொடச்சு ரொம்ப நாளாக ஆச்சா, சரி ஓகே இன்னைக்கு அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். போன வீக் வந்து எங்கள் அக்காவுக்கு ஃபங்க்ஷன் பண்ணும்போது நெத்தி சுட்டியும் ஒட்டியானமும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். என் அக்கா வரும்போது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாளா, சரி ஓகே அதெல்லாம் பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். நீங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணோன்னே ஃபைனல் அவுட்புட் இப்படி தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னுடைய பெட்ரூம் தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அப்படியே குட்டி டிரான்சிஷன் கொடுத்துடலாம். இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரிலாம் நம்ம க்ளீனாக வச்சுக்கும் போது தாங்க நம்ம மைண்டும் நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.